வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அமைதியாக போராடின மாணவர்கள் மீது டெல்லி போலீஸ் தாக்கிட்டாங்க, அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே. அமைதியாக போராடினாங்களா? ஹைட்ரஜன் ட்ரெயின் இருக்குல்ல, இந்தியாவுடைய பெருமை ஹைட்ரஜன் ட்ரெயின் இப்போ தான் மோடி லான்ச் பண்ணியிருக்காரு. உலகத்திலேயே மிக நீளமான ஹைட்ரஜன் ட்ரெயினை நாம தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆற்றல் திறனும் அதிகம். இவ்வளவு பெருமைக்கு சொந்தமான ஹைட்ரஜன் ட்ரெயின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க. கல்லெல்லாம் எடுத்து வீசி அட்டாக் பண்ணியிருக்கானுங்க. சோ கால்டு அமைதியாக போராடக்கூடிய மாணவர்கள், அமைதியாக போராடக்கூடியவர்கள் பண்ணக்கூடிய வேலையா இது ஒன்று. அடுத்தது, போராட்டத்தில் பங்கேற்ற ஒருத்தன் சொல்கிறான், நேபாள மாதிரி ஆக்குவோம், பாராளுமன்றத்தையே எரிப்போம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஒருத்தன். அமைதியாக போராடுபவர்களுடைய வார்த்தையை பார்த்தீங்களா? இது 2. 3வது, நீட் தேர்வுக்கு எதிராக தானே போராட்டம்னு சொல்லி சிஜேபி சொல்கிறானுங்க. நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் ஆர்டிகிள் 370 பற்றி எதுக்காக பேசணும்? சிஜேபி ப்ரொட்டஸ்டில் ஒருத்தன் சொல்கிறான், மறுபடியும் ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகிள் 370 ரீஸ்டோர் பண்ணணும், மறுபடியும் ஆர்டிகிள் 370 கொண்டு வரணும் அப்படின்னு பேசுகிறான். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் அது. ஒரு பக்கம் தேசிய மாநாட்டு கட்சியை சேர்ந்த ஜம்மு காஷ்மீருடைய சிஎம் ஒமர் அப்துல்லா டெல்லியில் மறுபடியும் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லியில் சாலையில் உட்காந்து ஒரு பக்கம் போராட்டம் நடத்துகிறாரு. இன்னொரு பக்கம் சிஜேபி ப்ரொட்டஸ்டில் ஆர்டிகிள் 370 ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற கோஷங்களை பார்க்க முடியுது. 2க்கும் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டமா? இது 3வது பாயிண்ட். 4வது என்ன தெரியுமா? 4வது, விஜேட்டா தாக்கியா அப்படிங்கிற ஒருத்தன் சிஜேபி நிர்வாகியில் இவன் ஒரு முக்கியமான புள்ளி. எல்லாரும் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விட்டுட்டு அந்த போராட்ட காலத்தில் இவன் ஆள் அட்ரஸே காணுங்க. டெல்லி போலீஸு தடியடி நடத்தினாங்களே, அப்போ இவெல்லாம் ஆளே இல்லை. அங்கே எங்கே தெரியுமா? வேறு இடத்துக்கு போய் பர்கர் சாப்பிட்டுக்கு இருக்கான். அப்போது அப்பாவி மாணவர்களை, அப்பாவி இளைஞர்களை தூண்டி விட்டு போராட்ட காலத்துக்கு வர வச்சு இவனுங்கெல்லாம் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அபிஜித் திப்கேவும் டெல்லி போலீஸு தடியடி நடத்தும் போது எங்கே இருந்தாங்கிறதே தெரியலை. 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கிக்கு இருக்கான் டெல்லியில். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருப்பான் போல. அதான் சோனம் வாங்சுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோவை லாஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. அதே போராட்ட காலத்தில் கூட இருந்த அபிஜித் திப்கே 15 கிலோ கூடியிருக்கான். அபிஜித் திப்கேவுடைய போராட்ட குணத்தை பார்த்தீங்களா? டெல்லி போலீஸ் தடியடி நடத்தும் போது முக்கிய புள்ளிகள் அங்கே இருந்து முன்னாடி நின்று உங்களை நம்பி வந்தவங்களை காப்பாற்றணும்ல, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளே காணோம். அதில் ஒருத்தன் விஜேதா தாகியா அப்படிங்கிறவன் பர்கர் சாப்பிட்டு இருக்கான். சிஜேபியை நம்பி அவனுங்க பின்னாடி போகக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸு, அவனுங்க தங்குறது திங்கிறது எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில், எல்லாம் போராட வாங்க, ஜந்தர் மந்தருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு எல்லாரையும் வர வச்சு பிரச்சனைங்கும் போது எஸ்கேப் ஆயிடுவானுங்க. எங்கே போனானுங்கன்னே தெரியாது. இவனுங்களை நம்பி போராட வந்து கேஸை வாங்கிக்கிட்டு சிறைக்குள்ளே இருக்க போகிறது அப்பாவி இளைஞர்களாக தான் இருப்பீங்க. அதனால் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. அடுத்து, சிஜேபி போராட்ட காலத்தில் ஹாஜி அப்சல் அப்படிங்கிற ஒருத்தன், இவன் வடகிழக்கு டெல்லியுடைய ஒரு ரவுடியான். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம்னு சொல்கிறீங்க. இந்த போராட்டத்தில் வடகிழக்கு டெல்லியுடைய ரவுடிக்கு என்ன வேலை அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி போராட்ட காலத்தில் பிரகாஷ்ராஜும் இருக்கார். நான் அடிக்கடி யோசிப்பேன், பிரகாஷ்ராஜ் உன்னை ஆதரிக்கிறாரு அப்படின்னா அது நாட்டுக்கு எதிரானது. அதே பிரகாஷ்ராஜ் உன்னை எதிர்க்கிறாரு அப்படின்னா அது நாட்டுக்கு ரொம்ப தேவை. இதில் பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு? சிஜேபி போராட்டத்தில் பங்கேற்று அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அப்படின்னா நாட்டுக்கு எதிரான போராட்டம் இது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஏதாவது உதாரணம் வேணுமா? ஒரு ப்ரூஃப் வேணுமா? அப்படிங்கிறத எனக்கு தோணுது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.